உண்மையிலேயே பிரச்சனைகளினுடைய கூடாரமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கடந்த கால விஷயங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை நாம் நினைத்து பார்ப்பதை விட ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது என்று அதை சந்திப்பதற்கு பதிலாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகத்தினுடைய உயரிய ஒரு குணம் என்னவென்று கேட்டால் அந்த அன்பு என்ற ஒன்றை தான் நாம் மையப்படுத்த வேண்டும். அன்பு இல்லை என்றால் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு துறையே இருக்காது. ஆன்மீகத்தினுடைய மையமான ஒன்று அன்பு செய்தல் என்று நாம் கணக்கில் கொண்டால், ஆனால் ஆன்மீகவாதிகள் பலரும் துன்பப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பு செய்பவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும், அவர்களுக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறது என்ற ஒரு விஷயத்தை குறித்து சிந்தனை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது நாம் தியான வாழ்க்கைக்கு நுழைகின்றோம். கடினப்படக்கூடிய சூழ்நிலைகளில், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்முடைய மனமானது பல்வேறு விதமான சிந்தனைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பல கோணங்களில் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். உண்மையிலேயே பிரச்சனைகளினுடைய கூடாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய மனம் மட்டும்தான். நாம் வெளியில நமக்கு வேண்டுமென்றே பல பிரச்சனைகள் நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் நடக்க தான் செய்யும். ஒரு மனிதன் எதுவுமே செய்யாத போது வாலண்டியரா சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இந்த சமுதாயத்துல வாழ்வதற்கு நாம் முனையும் போது இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம், தானாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் நாம் சமாளித்து தான் ஆகணும். அது வேற வழி இல்ல. ஆனால் அகத்தை பொறுத்தளவுல சில விஷயங்களை துன்பமாக நினைப்பதும், சில விஷயங்களை எதிராக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்குது. கஷ்டப்படுபவன் பாக்கியவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்வது போல, கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய மனதை குறித்து கவனிக்க தொடங்கிறார்கள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நமக்கு நினைவிலேயே இல்லை அப்படின்னா, நாம் வாழ்றதுலேயே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கடந்த கால விஷயங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை நாம் நினைத்து பார்ப்பதை விட, பெரும்பாலும் எல்லோரும் நடந்து முடிந்த கடினமான சூழ்நிலைகள், அந்த கஷ்டமான தன்மையை தான் நினைச்சு பார்க்குறோம். இந்த கடினமான தன்மை தான் நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. அந்த கடினமான தன்மையிலிருந்து நாம் நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு தன்மையை உருவாக்கணும். ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது என்று அதை சந்திப்பதற்கு பதிலாக ஓடி ஒளிந்து மறைந்து கொள்ளக்கூடாது. அந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும்போது நம்முடைய மனமானது வலிமையும் தெளிவும் பெறுகிறது. இந்த தெளிவு என்பது நமக்கு தொடர்ந்து இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தில் உயர்ந்த தன்மைக்கு வர்றோம். அதனால் ஒரு துன்பமான சூழ்நிலை என்பது நாம் வரவே கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பத்தினால் சூழப்பட்டுள்ளது. ஆகவே புத்தர் பெருமான் இதைத்தான் துக்கம் என்று சொல்கிறார். அந்த புத்தர் பெருமான் கண்ட அரிய 4 உண்மைகள் என்று சொல்வார்கள். துன்பம் என்றால் என்ன, அந்த துக்கத்திற்கான காரணம் என்ன, அந்த துக்கத்தை போக்க முடியுமா, அதுக்கான வழிகள் என்ன என்பதை புத்தர் பெருமான் தங்களுடைய ஞானத்தின் மூலம் கண்டு அதற்கான விடையை சொல்கிறார். ஒரு மனிதன் கடினமாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆழமாக பார்த்தால் அவனுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒன்று எதிராக இருக்கிறதுனால தான் அந்த கடினமான சூழ்நிலையை அவன் உணர்றான். அப்போ அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மனிதர்களுக்கு துன்பம் என்பது இல்லாமல் போகுது. அப்போ விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடிய யாவருக்குமே ஏதோ ஒரு வகையில துன்பம் என்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ துன்பப்படாத தன்மையை ஒருவர் அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அவர் செய்யக்கூடியது எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாத தன்மையை உருவாக்குவது. அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையை உருவாக்கி கொள்ள போதுதான் அவர் தியானத்திற்குள் நுழைகிறார். அந்த தியானத்தின் மூலமாக மனதை குறித்து புரிந்து கொள்கிறார். மனம் என்றால் என்ன, அதனுடைய இயக்கம் என்ன, அது என்ன செய்கிறது என்பதை அவர் நன்கு புரிந்து கொண்டு, அந்த மனதை அவர் சமைத்து பக்குவப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடும் போது அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை மறைந்து அவரிடம் தூய்மையான அன்பு வருகிறது. எதிர்பார்ப்பில்லாத அன்கண்டிஷனலாக இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருப்பது, எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது தூய அன்பாக இருக்கிறது. அது தியானத்தின் மூலமாகவே அந்த தூய்மையான அன்பை நாம் பெற்று நிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.